Hi friends and students, இன்னைக்கு grade 12 applied maths 2023-24 deleted exerciseல என்னென்னு பார்க்கலாம் அகர்வால் புக்கில். ஸோ ஃபஸ்ட் சாப்டரில் பார்த்தீங்கன்னா குவான்டிஃபிகேஷன் நம்பர்ஸில் 1.2 1.5 1.8, அப்புறம் செகண்ட் சாப்டரில் இன்இக்வாலிட்டியில் 2.1. ஸோ இதெல்லாம் வந்து டெலிட்டட். ஓகேங்களா, எக்ஸசைஸ் இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நெக்ஸ்ட்டு தேர்ட் சாப்டரில் பார்த்தீங்கன்னா மேட்ரிக்ஸ் டிட்டர்மினெண்ட்டில் 3.6, 4.2ல question 12 to 25, exercise 4.7, exercise 4.8, exercise 4.9 இது ஃபுல்லாகவே டெலிட்டட் மேட்ரிக்ஸ் அண்ட் டிட்டர்மினெண்ட்டில். ஸோ இதெல்லாம் பார்த்து அதுக்கேற்ற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, மேட்ரிக்ஸ் அண்ட் டிட்டர்மினெண்ட் நம்பர்ஸ் குவான்டிஃபிகேஷன் ஈக்குவாலிட்டி நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணலாம். டிஃப்ரென்ஷியேஷனில் 5.2, உங்களுக்கு ஸ்பெஷல் இன்டெக்ரல் 7.7 டெலிட்டடு. அதே மாதிரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் லீனியர் அந்த 8.5 dy/dx + py = q அந்த ஃபார்ம் வந்து q வந்து டெலிட்டட். ஓகேங்களா, ஸோ இதெல்லாம் வந்து டிஃப்ரென்ஷியேஷன்லேயும் அந்த டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன்லேயும் டிஃப்ரென்ஷியேஷன்லேயும் இதெல்லாம் டெலிட்டடு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு ப்ரொப்போர்ஷன். ஸோ 10.1ல் question 5, நெக்ஸ்ட்டு 10.2ல் question 7 to question 10 அண்டு p வேல்யூ அப்ரோச் z டெஸ்ட் இதில் 10.3 டெலிட்டட். எக்ஸசைஸ் 10.3, 10.1ல் question 5, 10.2ல் question 7 to question 10 வந்து உங்களுக்கு டெலிட்டட். ஓகேங்களா, ஸோ இந்த ஃபார்முலாஸ்லாம் பார்த்துக்கோங்க தரவா. அப்புறம் பாண்டில் ஸ்டாக் ஷேர் அண்டு டிபென்ச்சரில் எக்ஸசைஸ் 12.3 டெலிட்டட். சாப்டர் 13 ஃபுல்லாகவே உங்களுக்கு டெலிட்டட். அந்த ஸ்டாக் ஷேர் அண்ட் டிபென்ச்சர் சாப்டர் 13 ஃபுல்லாகவே டெலிட்டடு. டிப்ரிசியேஷனில் உங்களுக்கு 14.4 எக்ஸசைஸ் வந்து டெலிட்டட். அதே மாதிரி 11.1 எக்ஸசைஸ் வந்து உங்களுக்கு டெலிட்டடில் இருக்குது. சரிங்களா, ஸோ இதெல்லாம் நல்லா கிளியராக இது பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, அதே மாதிரி அப்ளைடு மேக்ஸில் பாஸ் பண்ணுறதுக்கு வீடியோவும் போட்டிருக்கேன். அதோட ஷேரும் அதில் லிங்க்கில் அனுப்பிச்சிருக்கிறேன் எப்படி மார்க் எடுக்கிறதுன்னு. அதையும் பார்த்துக்கோங்க. இன்டெக்ரல் டிஃப்ரென்ஷியேஷனில் நிறைய ஷார்ட்கட்ஸு எப்படி யூஸ் பண்ணுறது, எப்படி சம்மு போடுறது, என்னென்ன டைப் இருக்குது டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன், அதை பற்றி ஒரு வீடியோஸ் இருக்குது. அந்த லிங்க்கும் போட்டிருக்கிறேன். அப்ளைடு மேக்ஸில் எப்படி நல்லபடியாக ஸ்கோர் பண்ணுறதுங்கிற வீடியோவும் இருக்குது. அது எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஷார்ட் ட்ரிக்கும் நிறையா இருக்குது, அதையும் பாருங்கள். அந்த லிங்க்கும் போட்டிருக்கிறேன். ஸோ எக்ஸாம் பேட்டர்ன் கொஞ்சம் ஈஸியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். கண்டிப்பாக என்சிஆர்டி ஃபுல்லாக படிச்சுட்டு அதுக்கப்புறம் 7 பேப்பர் பாருங்கள். என்சிஆர்டியில் தான் மேக்ஸிமம் 75% கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ என்சிஆர்டி தரவு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 7 பேப்பர் பாருங்கள். வெறும் 7 பேப்பர் பார்க்க வேணாம். ஓகேங்களா, என்சிஆர்டி முடிச்சுட்டு அப்புறம் 7 பேப்பர் பாருங்கள். ஒரு 80 பேஜ் நோட் மெயின்டைன் பண்ணி ஃபார்முலாஸ்லாம் எழுதிக்கோங்க. எழுதி வச்சுட்டு எக்ஸாம் போகிறப்ப அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ ஆல் தி பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.